நீ என்ன சொல்கிற சாரா? உனக்கு சம்மதம்னா உடனே நிச்சயம் பண்ணிடலாம். இங்கே பாருமா, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலன்னா நீயும் என் பிள்ளையும் தனி கொடுத்தனம் கூட போயிடலாம். நீரும் அம்மா பார்வதி பேசிக்கொண்டே போக, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஈஸ்வரி? நீங்கள் சொன்னால் எல்லாரும் ஒத்துக்குவாங்க. இதில் நான் என்ன சொல்ல முடியும்? ஒன்றை பெற்றவங்க அவங்க தான் முடிவு பண்ணணும். எல்லாருமே இப்போ மல்லிகாவையும் சாராவையும் மாற்றி மாற்றி பார்க்க, ஒரு நிமிஷம் ஈஸ்வரி. மல்லிகா சாராவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. மா, என்னம்மா? இதை பாரு சாரா, உனக்கு இதை விட நல்ல இடம் கிடைக்காது. அந்த அம்மாவை பார்த்தாலும் நல்ல மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிறத கேளு. தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிச்சி உன் வாழ்க்கையை நீயே வீணாக்கிக்காத. நாம் நினச்ச மாதிரி இங்கே எதுவுமே நடக்காது. பையனும் நல்ல பையனாக தான் தெரிகிறான். உங்கள் அத்தை சொல்லும்போதே நீ ஒத்துக்கிட்டா உனக்கு செய்ய வேண்டிய எல்லா சரியும் சிறப்பாக செஞ்சு அனுப்புவாங்க. இன்னும் 2 நாள் தான் உனக்கு டைமு. ஏம்மா இப்படி அவசரப்படுற? அவசரம் இல்லடி, இது பயம். இங்கே பாரு, உனக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நீயும் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்க. கௌதம் மட்டும் கொஞ்சம் தலையசைச்சான், ஈஸ்வரி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவா. அதை மனசில் வச்சுக்கோ. ஒழுங்காக வாய்ப்பு வரும்போதே உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கோ. நீ ரொம்ப அவசரப்படுறம்மா. இது அவசரம் இல்லை, புத்திசாலித்தனம். இங்கே பாரு சாரா, இது வரைக்கும் நீ சொன்னதை நான் கேட்டேன். இனிமே நான் சொல்கிறத நீ கேளு. நான் இப்போ போய் சம்மதம்னு சொல்ல போகிறேன். அங்கே வந்து எதுவும் குட்டியை குழப்பாத. நீ தலைகீழாக நின்னாலும் கௌதம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு மல்லிகா வேக வேகமாக வெளியில் வந்தாங்க. எல்லாருமே மல்லிகாவையே பார்க்க, ஈஸ்வரி அவளுக்கு முழு சம்மதம், நீ ஆக வேண்டியதை பாரு. பார்வதி அம்மா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். நிரஞ்சன் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தான். சாரா வெளியிலேயே வரல. வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். ஈஸ்வரி சொல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நிரஞ்சன் சொன்னான். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு 2-3 தடவை அவங்கள பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட பேசினதே இல்லை. திடீர்னு கல்யாணம்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. பாவம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் அவங்கக்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசலாமா? தாராளமாக பேசுப்பா, மல்லிகா சொல்லிட்டு முன்னாடி போனாங்க. சாரா, தம்பி உங்ககிட்ட 2 வார்த்தை பேசணுமா, பேசு. சாரா அவனையே பயமாக பார்த்துக்கிட்டு இருந்தா. ஏங்க, நீங்கள் பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அம்மா இப்படி திடீர்னு பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு கௌதம் நல்ல ஃப்ரெண்டு. உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்கள், மேற்கொண்டு பேசலாம். இல்லைன்னா இதை அப்படியே ட்ரா பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதையோ தீவிரமாக யோசித்து, சாரா எனக்கு சம்மதம், உங்களுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசுங்க. நிஜமாக சொல்கிறீங்க? ஆமாம், அத்தை எனக்கு எப்போவுமே நல்லது தான் செய்வாங்க. கௌதம் மாமா உங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிறதால நீங்கள் எதையும் பண்ண வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அத்தைக்கிட்ட பேசுங்க. சாராவுடைய இந்த வெளிப்படையான பேச்சு நிரஞ்சனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல் முறையாக சாராவை நேருக்கு நேராக பார்த்தான் நிரஞ்சன். சாரா தலையை குனிஞ்சிக்கிட்டு இருந்தா. ஏங்க, ஒரு நிமிஷம் என்னை நிமிர்ந்து பாருங்கள். சாரா அவனை நிமிர்ந்து பார்க்க சிரிச்சுக்கிட்டே வெளியில் வந்துட்டான் நிரஞ்சன். எல்லாருமே இப்போ நிரஞ்சனோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க. எனக்கு ஓகே. பார்வதிக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியல. கௌதமும் ஈஸ்வரியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பார்வதி அம்மா, 27ஆம் தேதி என் பேரனுடைய பிறந்த நாள். அன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப நெருங்கின சொந்தம் மட்டும் சேர்ந்து கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம். நீங்கள் நிரஞ்சனோட ஜாதகத்தை கொடுக்குறீங்களா? பார்வதி ஹேண்ட்பேக்லேருந்து ஜாதகத்தை எடுத்து கொடுக்க, என்ன ஹேண்ட்பேக்லேயே வச்சுருக்கீங்க? என்ன பண்ணுறது, போகிற இடம்லாம் இவனுக்கு பொண்ணு பார்க்குற வேலை தான். அதோட ஈஸ்வரி அம்மா, எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகத்துலலாம் நம்பிக்கை இல்லை. நீங்கள் கேட்டதால தான் கொடுக்குறேன். எதுக்கும் ஒரு தடவை பார்த்துட்டா நல்லது இல்லையா? மொத்தமாக 4 ஜோடி.
4 பேருக்கும் பேர் பொருத்தமாவது நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன். என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். உங்கள் விருப்பம். சரி, நாங்கள் கிளம்புறோம், நேரம் ஆகுது. என்னது, சாப்பிடாம போகிறீங்களா? அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டு போங்க. அதான் இன்னும் 2 நாளில் சம்மந்தியாக போகிறோமே, அப்போது சந்தோஷமாக சாப்பிட்றேன். டைம் ஆயிடுச்சு. அதோட விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் ஒரு வேலையும் செய்யலை. இனிமேல் தான் பண்ணணும். நாங்கள் கிளம்புறோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. வந்தவங்க கிளம்ப, மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க கௌதம் ஈஸ்வரி ரூமுக்கு போனான். வா கௌதம். என்னம்மா, நாளைக்கு ஜாதகம் பார்க்க போகிறீங்களா, பேர் பொருத்தம் பார்க்க போகிறீங்களா? பேர் பொருத்தமே பார்த்துக்கலாம்ப்பா. என்னடா இந்த பொண்ணு டக்குன்னு நிறுவ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா? ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? இல்லைடா, கண்டிப்பாக சாரா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினச்சேன். நிரு ரொம்ப நல்ல பையன், இவன் அவனுக்கு செட் ஆவாளா? அம்மா, சாராவும் நல்லவதாம்மா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு பண்ணிட்டா, விடுங்க. நிரு அவளை சரி பண்ணிடுவான். என்னடா இப்படி சொல்கிற? நிருவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் சட்டுன்னு எந்த முடிவும் எடுக்க மாட்டான். ஒரு ஆளை பார்த்தாலே அவங்க எப்படின்னு அனலைஸ் பண்ணுறவன். லைஃப் பார்ட்னராக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறான்னா யோசிக்காமல் முடிவு பண்ண மாட்டான். அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. சாரா ஆட்டமெல்லாம் அவங்ககிட்ட செல்லுபடியாகாது. எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரிதான். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சாப்பிட்டு முடிச்சதும் கௌதம் தோட்டத்து பக்கம் போக அவன் பின்னாடியே அபியும் போனான். சத்தம் கேட்டு கௌதம் திரும்ப, என்ன அபி? என்னங்க தனியாக வந்து உட்காந்துட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான், ஏதோ யோசனை. நீ போய் தூங்கு. நீங்கள் தனியாக உட்காந்துட்ருக்கும்போது நான் மட்டும் எப்படி போய் தூங்குறது? சாரா நிரஞ்சன் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கவலையாக இருக்குது. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே சாராவும் ஆர்த்தியும் வந்தாங்க. வாங்க, என்ன 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வரீங்க? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். இன்னும் 2 நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிருமா? சாரா கேட்க, முடியணும். சாரா, உனக்கு நிறுவ பிடிச்சிருக்கா? மாமா, என் சம்மதத்தை நான் அப்போவே சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான். ரொம்ப சந்தோஷம் சாரா. ஆர்த்தி, நீ என்ன சொல்கிற? எனக்கும் அதே தான் மாமா, நீங்கள் எது செஞ்சாலும் ஓகே தான். என்ன எங்களை மட்டும் விட்டுட்டு நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க? சங்கரும் விஜயும் வந்தாங்க. ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கௌதம், 4 ஜோடி ஒரே நேரத்தில் கல்யாணம். நினைக்கவே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் பயமாக இருக்குடா. ஏன், என்ன பயம்? எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கணுமே. அதெல்லாம் நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத. அதுக்குள்ளே அபியோட ஃபோன் அடிச்சுது. நவீன் தான் கால் பண்ணியிருந்தான். சொல்லுங்கள் நவீன். ஒன்றும் இல்லை அபி, ஆர்த்தி நம்பர் கிடைக்குமா? ஆர்த்திக்கிட்ட கேட்டுட்டு கொடுங்க. அபி ஸ்பீக்கரில் போட்டிருந்ததால் எல்லாருமே அதை கேட்டாங்க. அபி கௌதமை பார்க்க, கௌதம் ஆர்த்தியை பார்க்க, ஆர்த்தி சங்கரை பார்த்தா. என்னை எதுக்கு பார்க்குற? உனக்கு ஓகேன்னா கொடுக்க சொல்லு. என்னன்னா இதெல்லாம்? ஒன்றும் தப்பு இல்லை ஆர்த்தி, பேசு. 2 பேருக்கும் முடிவு பண்ணியாச்சு, இனிமேல் தப்பு இல்லை. அபி ஆர்த்தி நம்பரை கொடுக்க கட் பண்ணிவிட்டு உடனே ஆர்த்தியை கூப்பிட்டான் நவீன். ஆர்த்தி கொஞ்சம் நகர்ந்து போய் பேச அதுக்குள்ளே கௌதமோட ஃபோன் அடிச்சுது. சிரிச்சுக்கிட்டே டிஸ்பிளேவை காமிச்சான் கௌதம். நிரஞ்சன். சொல்லு நிரு. மாமா, சாரா நம்பர் வேணும்டா. ஒரு நிமிஷம் ஃபோனை மூடிக்கிட்டு, உன் நம்பர் வேணுமா கேட்குறான். என்ன பண்ணட்டும்? எதுக்கு மாமா கேட்குறான்? நான் என்ன பண்ணட்டும்? சரி கொடுங்க மாமா, நான் பேசுகிறேன். சாரா நம்பரை கௌதம் கொடுக்க,
தேங்க்ஸ்டா கௌதம் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நிரு உடனே சாராவை கூப்பிட்டான். சாராவும் ஃபோனை எடுத்துக்கிட்டு நகர்ந்து போயிட்டா. ஐயோ கடவுளே, பாரு நீ தூரமாக இருந்தா நானும் உனக்கு ஃபோன் பண்ணுவேன்ல. சங்கர் விச்சிக்கிட்ட கேட்க சும்மா இருங்க மாமா. சரி வா நம்ம அந்த பக்கம் போகலாம். சரி, நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போய் பேசிக்கிட்டு இருக்கோம். கௌதம் சிரிச்சிட்டான். என்னதான் நடக்குதுங்க பாரு, நீ நானும் தான் கடைசியில் தனியாக நிற்கிறோம். அங்கே வந்த ஈஸ்வரி, இன்னும் தூங்காமல் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? டைம் ஆச்சு, எல்லாரும் போய் படுங்க. ஆளுக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போனாங்க. கௌதம் முன்னாடி போக அவன் பின்னாடியே வந்த அபி அவன் ரூமுக்கு வந்தான். என்ன அபி? கௌதம் கேட்க கௌதமுடைய கையை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்குது, மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓஹோ, அதை சொல்ல தான் வந்தீங்களா? ஆமாம், அதோட உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போக வந்தேன். கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு? சுற்றி பார்த்தவ எல்லாம் நீங்கள் கொடுத்தது தான். பட்டுன்னு அவன் முதட்டில் முத்தம் கொடுத்துட்டு வேகமாக ஓடிட்டா. ஒரு நிமிஷம் கௌதம் தன்னை மறந்து நின்றுட்டான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சுதாரிப்புக்கு வந்தவன், ஏய் நில்லுடி. அதுக்குள்ளே அபி ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா. பின்னாடியே வந்தவன், ஏய் ஒழுங்காக கதவை தர, நீ கொடுத்ததை திருப்பி கொடுக்காம நான் போக மாட்டேன். கௌதம் வேகமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்க. அதுக்குள்ளே விஜி அவளோட ரூம்லேருந்து எட்டி பார்க்க, என்னன்னா ஏதாவது பிரச்சனையா? அண்ணி ரூம் கதவை இப்படி தட்டுறீங்க? ஒன்றும் இல்லை விஜி, சும்மா தான், நீ போய் படு. அசடு வழிஞ்சிக்கிட்டே கௌதம் அவன் ரூமுக்கு போயிட்டான். அபி உள்ளே இருந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா.